அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத மின்வெட்டால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் மருத்துவம் பார்த்த அவலம் நடந்தேறியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாலமன் நவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சாலமன் நவீன், விவரங்கள். பல்லடம் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட வெளி மற்றும் உள்நோயாளிகள் சிகிச்சைக்கு வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் பல்லடம் செஞ்சேரிமலை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் முதியவர் ஒருவர் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மின்சாரம் இல்லாததால் செல்போன் டார்ச் லைட் உதவியுடன் மருத்துவம் பார்க்கும் அவல நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின்சார வசதி இல்லாத காரணத்தால் நோயாளி ஒருவருக்கு செல்போன் டார்ச் லைட் உதவியுடன் மருத்துவம் பார்க்கப்பட்ட சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பேரவையில் மின்வெட்டு இல்லை என்று திமுகவினர் மார்த்தட்டி கூறிய நிலையில் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் மின்வெட்டு காரணமாக டார்ச் லைட் உதவியுடன் சிகிச்சை அளித்த சம்பவம் பல்லடம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன் நவீன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத மின்வெட்டால் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் பார்த்த அதிர்ச்சி வீடியோ தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.